This video is for information and previous result analysis only. Long-term prediction is not guaranteed. நேற்று ஏ போர்டில் நம்ம 7 நம்பர் எப்படி எடுத்துன்னு பார்த்துருவோமா. நான் சிம்பிளாக மார்க் பண்ணி காமிக்கிறேன். நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி எடுப்போம், சான்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்கள், 750ன்னு, அதாவது ரைட் டு லெஃப்ட் தான் உங்களை பார்க்க சொல்லுவேன். ரைட் டு லெஃப்ட் பாருங்கள், 750ன்னு போகுது. ஸோ இந்த மாதிரி டைமில் இங்கே பாருங்கள், கீழேருந்து மேலே பார்க்கலாமா. இப்போ கீழேருந்து மேலே பாக்ஸ் போடுற பாருங்கள், உன்னை கூட்டி கழிச்சு வைப்பான்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. அங்கே பாருங்கள், அதாவது சைபர் இங்கே மார்க் பண்ணுற பாருங்கள், சைபர் 57ன்னு இங்கே போகுது. அப்போ சைபர் 6 வச்சுட்டான், அதாவது முந்தானத்து 6 வச்சுட்டான். அப்போது 57, அதாவது உன்னை கூட்டியோ கழிச்சோ பக்கத்தில் இருக்கிற நம்பரை வைக்கும்போது பேலன்ஸ் இருக்கிற நம்பர் ஸ்ட்ரைட்டாக வந்துடணும்னு சொன்னேன். அதே மாதிரி பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக வந்திருக்கும். புரியுதுங்களா? அழகாக நேற்று 7ஆம் நம்பர் ஏ போர்டுக்கு பாஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி இதை வச்சு தான் நம்ம ஈஸி கொடுத்தோம். சி போர்டை கவனிங்க. இப்போ சி போர்டு மார்க் பண்ணி கொடுத்துறேன், சிம்பிளாக சொல்லிடுறேன். இன்றைக்கி நான் போய் பார்த்துருவோம். சி போர்டில் மார்க் பண்ணுற பாருங்கள். இப்போ சி போர்டில் இதை வச்சுருக்கேன், எல்லோ கலர் பாக்ஸ் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், சி போர்டு எடுத்துருக்கேன்னா அப்படியே போர்டில் காமிக்கணுங்க, அதுதாங்க மேட்ரு. பாருங்கள், அதே மாதிரி ரைட் டு லெஃப்ட் பாருங்கள். அதான் நான் எப்போவுமே ரைட் டு லெஃப்ட் பார்க்க சொல்கிறது காரணம் உங்களுக்கு புரியுதா? எப்போவுமே உங்கள் ரைட் டு லெஃப்ட் நம்பர்ஸ் தலையில் தான் பார்க்கணும். நீங்கள் சைபர் 57ன்னு பார்க்கக்கூடாது, 750ன்னு பார்க்கணும். இப்போ 710 சைபர் 17ன்னு பார்க்கணும். அப்போ தான் நீங்கள் நம்பர்ஸ் எடுக்க ஈஸியாக இருக்கும். இப்போ 750 இருக்குது. இப்போ பாருங்கள், சி போர்டு பாருங்கள், அப்படியே கொண்டு வந்து போர்டை நிறுத்திட்டு அப்படி இருக்குங்களா, ஈஸியாக நேற்று நம்பர்ஸ் உட்காந்துருச்சு. அதே மாதிரி இன்றைக்கும் நாம் லைன்ஸை பார்த்துருவோம். என்ன நம்பர்ஸ் வர சான்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு நான் நம்பர்ஸ் கொடுத்துட்றேன். இப்போது இந்த லைனை கொஞ்சம் கவனமாக கவனிங்க. இந்த லைன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ எடுத்து வச்சுருக்கேன், கவனமாக கவனிங்க. இப்போது ஒரு 1 வீக் முன்னாடி வந்துட்டு நமக்கு என்ன ரிசல்ட் அடித்தான்? 725 அடித்தான். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 725 அடித்தான் இல்லைங்களா? ஸோ 725க்கு என்ன இருக்குதுன்னு பாருங்கள். இந்த 725க்கு பாருங்கள், 75 இதில் பாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? இங்கேருந்து பாருங்கள். ஓகேங்களா? அப்படியே 2 நம்பர் பாஸ் ஆகிருக்கு. அடுத்த நாள் நமக்கு ரிசல்ட்டு 185 அடித்தாங்க. 185க்கு நமக்கு இங்கே ஒரே ஒரு நம்பர் தான், அதுவும் போர்டு மாறி இருக்குது இல்லைங்களா? ஸோ அப்படியே லைன் பாஸ் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. அடுத்தது நாள் நமக்கு வந்து சைபர் 57 அடித்தாங்க. இங்கே கவனிங்க, சைபர் 57 அடித்தான். சைபர் 57. இப்போ ஏ போர்டு பாருங்கள், 5க்கு சைபர் அப்படியே பாஸ் ஆகிருக்கு. பி போர்டு பாருங்கள், இங்கேயும் என்ன இருக்குது? 5 பாஸ் ஆகிருக்கு இல்லைங்களா? ஸோ ஏபி இங்கே பாஸ் ஆகிருக்குங்க, அப்படியே பாஸ் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. அடுத்தது சைபர் 27 அடித்தோம் இல்லைங்களா? 2 நாளைக்கு முன்னாடி சைபர் 27 அடித்தோம். இங்கே பாருங்கள், ஏ போல் சைபர் பாஸு, சி போல் 9க்கு 6 இல்லைங்களா? அதுவும் பாஸு. ஸோ அப்படியே ஒரு நம்பர் பாஸ் ஆகி 2 நம்பர் பாஸ் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. அப்படி பார்க்கும்போது முந்தானத்து என்னங்க ரிசல்ட் அடித்தான்? 635 அடித்தாங்க. மறுபடியும் இங்கே பாருங்கள், என்னங்க இருக்குது? 635க்கு என்னங்க இருக்குது? 65 இருக்குது இல்லைங்களா? ஸோ இங்கே பாருங்கள், அப்படியே 65 இங்கேயுமே அது அப்படியே எல்லாத்துலேயுமே 2 நம்பர் பாஸ் ஆகிட்டே வந்துட்டுருக்கு இல்லைங்களா? ஸோ அடுத்தது நேற்று பாருங்கள், என்னங்க இருக்குது ரிசல்ட்டு? நேற்று பாருங்கள், 210 இங்கே இருக்குங்க. நமக்கு என்னங்க அடித்தான்? 710 அடித்தா இல்லைங்களா? ஸோ இந்த லைனை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் எந்த பேஸில் அவன் எடுக்கிறான்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால தான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னு சொல்கிறது. இல்லை இது கடைசியாக அங்கே தான் வரப்போகுதுன்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போது 210 நேற்று அடிச்சிருக்கான், இன்றைக்கி டைரெக்டாக 637 எடுப்பானா இல்லை 736 எடுப்பானாங்கிறது நீங்கள் ப்ராப்பர் லைனை பார்த்தா தான் தெரியும். ஸோ அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி இங்கே என்னங்க இருக்குது? ஒரு சான்ஸ் என்னங்க இருக்குது? 637 இருக்குங்க. ஓகேங்களா? 637 இருக்குது. இன்றைக்கி ஆல் போர்டுக்கு 3-8 வரத்துக்கு பாசிபிலிட்டிங்க. ஆல் போர்டுக்கு 3-8 வர மாதிரி இருக்குது. ஸோ இங்கே 637 இருக்குங்க. இந்த 637, அதாவது நம்ம ஜிக்ஜாக்கில் எடுத்தோன்னா 736, 637 உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். இதில் 32, 23 இந்த மாதிரி கணக்கில் வருதான்னு பாருங்கள். 32, 23 வரத்துக்கு ஒரு சான்ஸ் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். இந்த லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எடுத்து கொடுத்தேன். அதே மாதிரி இப்போது நான் அழிச்சிட்டு ஒரு பாக்ஸ் போடுறேன், கவனமாக கவனிங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகே, இதை வந்து நான் வந்து கலர் சேஞ்ச் பண்ணுறேன், ரெட் கலரை மாற்றுறேன். ஓகே, இப்போ பாருங்கள், இங்கே 861, 210 இருக்குங்க ரிசல்ட்டு இல்லைங்களா? இப்போது நாம் கீழே பார்த்த நம்பர் என்னங்க? 637 பார்த்தோம் இல்லைங்களா? கீழே என்ன பார்த்தோம்? 637 பார்த்தோம். அப்போது 637, 710 பார்த்தோம். இப்போ இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள். அதாவது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி லைன் எடுப்பான்னு சொல்லியிருக்கேன்ல. அப்போ நேற்று 710 நம்ம அன்றைக்கி பார்த்தோம்ல, இதே மாதிரி ஒரு ரிசல்ட் அடுத்த நாள் 453 எடுத்துருந்தோம் இல்லையா? அதே மாதிரி பாருங்கள், அதாவது ஏ போர்டில் பவர் வச்சுருக்கோம். அப்போ பவர் வச்சா அதே மாதிரி நாமளும் என்ன பண்ணோம்? இங்கே ஏ போர்டில், அதாவது உள்ள 8, அந்த 8க்கு பவர் பண்ணி 361 வைக்கலாமா? ஒரு சான்ஸ். புரியுதுங்களா?
இந்த மாதிரி நம்பர் எடுப்பாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன். 361 இல்லை அப்படியே 861 இல்லை 168 இந்த மாதிரி வரத்துக்கு சான்ஸ் இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது ரெண்டுலேயுமே காமனாக நமக்கு தெரியுற நம்பர் என்னங்க? இங்கே பாருங்கள் 36, இங்கே என்ன இருக்குது 86. ஸோ 36, 86 இந்த மாதிரி வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் வச்சு நம்பர்ஸ் கொடுத்துட்றேன். ஓகேவா? இன்னொரு லைன் பார்த்துட்டு ஒரு லைன் பார்த்துட்டு நம்பர்ஸ்க்கு போய்டுவோம். ஸோ இந்த மாதிரி கணக்கில் வருதான்னு பாருங்கள். ஓகேவா? இப்போது மேலே இருந்து கீழே பாருங்கள். நான் கட் பண்ணுறேன் பாருங்கள். ஓகேவா? அப்படியே கட் பண்ணுறேன். ப்ளூ கலர் லைனில் பாருங்கள். இங்கே ஒரு கட் பண்ணிட்டேன், இங்கே ஒரு கட் பண்ணிட்டேன், அதே மாதிரி இங்கே ஒரு கட் பண்ணிட்டேன், அதே மாதிரி இங்கே ஒரு கட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போது இந்த கட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதை அப்படியே பாருங்கள். இப்போது நீங்கள் 2 நாளைக்கு முன்னாடி ரிசல்ட் என்னங்க வந்துச்சு நமக்கு? 026 வந்துச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 026, 069, 06 இதில் பாஸ் ஆகிருக்கு இல்லைங்களா? ஸோ அப்படியே வாங்க. அடுத்தது 635 நமக்கு கிடச்சா இல்லையா? கீழே இருந்து மேலே பாருங்கள். இப்போது 685 இல்லைங்களா? ஸோ 06 இதில் பாஸ் ஆகிருக்கு ஃபஸ்ட்டு கட்டில். ரெண்டாவதில் கீழே இருந்து மேலே பாருங்கள். 635க்கு என்னங்க இருக்குது? 685 இங்கே இருக்குங்க. அப்படியே பி போர்டு மட்டும் பவர் பண்ணி 3 மணி ஹிட் ஆகிருக்கு. அடுத்தது நேற்று பாருங்கள் என்னங்க ரிசல்ட்டு? நேற்று என்னங்க ரிசல்ட்டு? 710ங்க இல்லைங்களா? இங்கே பாருங்கள். அடுத்து இந்த கட்டில் பாருங்கள். அங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? என்ன இருக்குது? 701 இருக்குங்க. இந்த மாதிரி தான் லைன் வந்து எஸ்டர்டே பிஃபோர் நம்ம வந்து கொடுத்தோம் இல்லையா? 600 என்ன கொடுத்தோம்? எஸ்டர்டே பிஃபோர் வந்து 635க்கு ஏசி 65 பாஸ் ஆச்சு இல்லையா நம்மளுது? இந்த மாதிரி லைனில் நம்ம எடுத்து கொடுத்தோம். ஸோ இப்படி பார்க்கும்போது 710, அதாவது போர்டு மாற்றி 701 பாஸ் ஆகிருக்கு இல்லைங்களா? 3 வரை பாஸ் ஆகிருக்கு. அப்படியே பாஸ் ஆகிட்டா வந்துருக்கு. அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி ஒரு சான்ஸுக்கு பாருங்கள் என்னங்க இருக்குது? 165 தாங்க இருக்குது. 165 தான் இருக்குது இல்லைங்களா? 165 இந்த நம்பரை பாருங்கள். இப்போ இன்னொரு கம்பேரிஷன் காமிக்க போகிறேன். ரெண்டுக்கு நமக்கு மிங்கில் ஆகுதான்னு பார்த்துக்குவோம். ஓகேவா? இப்போது 165 இல்லைங்களா? அப்போது 165 அதே மாதிரி போர்டை மாற்றி பார்த்தா 561 இல்லைங்களா? இந்த மாதிரி கணக்கில் வருதான்னு பாருங்கள். ஓகேவா? 61, 65, 15 இல்லைன்னா என்னது 615, 516 இந்த மாதிரி கணக்கில் வருதான்னு பாருங்கள். இப்போ இந்த லைனை வச்சுக்கிட்டு நம்ம இயர்லி சார்ட்டுக்கு போவோம். அங்கே வந்து உங்களுக்கு முக்கியமான ஒரு லைன் வருது. முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. நான் என்னென்ன காமிக்கிறேன், கவனமாக கவனிங்க. இப்போ அதுக்கு போவோம். ஓகேவா? இப்போ நம்ம கிடைச்ச நம்பர் என்னது? 561, 165, 615. ஓகேங்களா? இப்போ நம்ம அதுக்கு போய்டுவோம். இயர்லி சார்ட்டை நான் மார்க் பண்ணுறேன். அப்படியே கவனிங்க. இப்போ அப்படியே சி போர்டை மட்டும் நான் மார்க் பண்ணி வைக்கிறேன். ஓகேவா? அப்படியே பாருங்கள். அதாவது 31ஆம் இயர்லி சார்ட்டில் நமக்கு வந்தது மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 30ஆம் நமக்கு வந்ததையும் நான் மார்க் பண்ணுறேன். கவனிங்க. மறுபடியும் அதே மாதிரி பாக்ஸ் போட்டுக்கிறேன். ஓகேவா? கவனிங்க. இப்போது 2 பாக்ஸ் நான் போட்டிருக்கேன் இல்லைங்களா? இப்போது சி போர்டு மட்டும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? இயர்லி சார்ட்டில். இப்போது பாருங்கள். இப்போ ப்ளூ கலரில் மார்க் பண்ணுற பாருங்கள். இப்போது அதாவது 30ஆம் சி போர்டு பாருங்களேன் என்னங்க இருக்குது? 5 இருக்குங்க. ஓகேவா? என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த 30, 31 வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இயர்லி அந்த 30ஆம் நம்பரை பவர் பண்ணியோ இல்லை வந்து ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்து வச்சிடுறாங்க. பார்க்குறீங்களா? பாருங்களேன். பாருங்கள் 30ஆம் ரிசல்ட் வந்து 5 பாருங்கள், 5 சி போர்டில். ஓகேவா? அப்போது 30ஆம் ரிசல்ட் 5, 31ஆம் பாருங்கள் 5 அப்படியே கொண்டு வந்து வச்சுருப்பான். அதே மாதிரி 30ஆம் பாருங்கள் ரிசல்ட் 6, அது 31ஆம் பாருங்கள் ரிசல்ட் 6 இருக்கும். இங்கே 8ங்க, இங்கே 4. ஸோ இங்கே ஹிட் ஆகலை. ஓகேவா? இங்கே நமக்கு ஒரு நாள் ஹிட் ஆகலை. அடுத்த நாள் பாருங்கள், மறுபடியும் பாருங்கள் 30ஆம் ரிசல்ட் 5, 31ஆம் ரிசல்ட்டு 0. மறுபடியும் பாருங்கள் 30ஆம் ரிசல்ட் 5, 31ஆம் ரிசல்ட்டு 0. மறுபடியும் இங்கே பாருங்கள் 1 இருக்குது, இங்கே 0க்கு ஹிட் ஆகலை. நமக்கு எவ்வளோ % மேக்ஸிமம் ஹிட் ஆகுதாங்க மேட்டர். ஓகேவா? ஸோ அதை பாருங்கள். அடுத்த நாள் பாருங்களேன், இங்கே சி போர்டில் மறுபடியும் 1 இருக்குது, இங்கே மறுபடியும் என்னது 1 ஹிட் ஆகிருக்கு. புரியுதுங்களா? எவ்வளோ நாள் ஹிட் 2 நாள் தான் ஹிட் ஆகலை. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2, 4, 6, 8 கிட்டத்தட்ட 12 நாளோட இதை எடுத்து வச்சுருக்கேன். 12 நாள் ரிசல்ட்டில் 2 நாள் மட்டும்தாங்க ஹிட் ஆகலை. இப்போ பாருங்கள், மறுபடியும் பாருங்கள், இங்கே சி போர்டு என்னங்க இருக்குது 2, இங்கே சி போர்டு என்னங்க இருக்குது 7. அப்படி இப்போ வரல பாஸ் இல்லைங்களா? பாஸ் ஆனதை மட்டும் பாருங்களேன். மறுபடியும் பாருங்கள், போன வருஷம் பாருங்கள் சி போர்டு எங்கே இருக்குது 5 இருக்குது, இங்கே என்னங்க இருக்குது மறுபடியும் 5. புரியுதுங்களா? இங்கே ஹிட் ஆனதை மட்டும் பாருங்களேன். மார்க் பண்ணுறேன் எவ்வளோ நாள் ஹிட்டாக இருக்குன்னு பாருங்கள். புரியுதுங்களா? இவ்வளோ நாள் ஹிட்டாக இருக்குங்க. 2 நாள் மட்டும் தான் ஹிட் ஆகலை. அப்போ % படி பார்க்கும்போது புரியுதுங்களா? % படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 90% ஹிட் ஆகிருக்குங்க. புரியுதுங்களா? அதை சி போர்டு பவர்லேயோ ஸ்ட்ரெயிட்டாகவோ ஹிட் ஆகிருக்கு. அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி நமக்கு ஏங்க நம்ம வந்து இங்கே சி போர்டில் 0 இருக்குங்க இல்லைங்களா? நமக்கு ஏங்க ஸ்ட்ரெயிட்டாக 0, 5 சி போர்டுக்கு வரக்கூடாது? புரியுதுங்களா? ஏன் 0, 5 சி போர்டுக்கு வரக்கூடாது? யோசிச்சு பாருங்கள். வர ரொம்ப மெஜாரிட்டியான சான்ஸ் இருக்குது. இப்போது இதை நான் அழிக்கிறேன். இப்போ நான் வந்து அதுக்கு ஏன் நான் மிங்கிள் பண்ணேன் அப்படின்னா, இப்போ இன்னொன்று பாருங்கள், மறுபடியும் பாருங்கள்.
கடைசி ரிசல்ட்டு, அதாவது கடைசி ஒரு 4 வருஷத்தோட ரிசல்ட்டில் இப்போது பிசி பாருங்கள். இப்போ நம்ம வந்து என்ன பார்த்தோம், சி போர்டு மட்டும் பார்த்தோம். இப்போ பிசி பாருங்கள். இப்போ பிசியில் பாருங்கள், இங்கே அப்படியே ரவுண்ட் பண்ணுறேன், இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள் 30ஆம் தேதி 45, 31ஆம் தேதி அப்படியே பார்ப்படி 90. புரியுதுங்களா? அப்புறம் இருங்க, அப்போ அதாவது 30ஆம் தேதி ரிசல்ட்டு 11, 31ஆம் தேதி பாருங்கள் 21, 30ஆம் தேதி ரிசல்ட்டு 02, 31ஆம் தேதி பாருங்கள் 07, அதாவது அப்படியே பாருங்கள் இப்படி ஒரு நம்பர் கூட்டியோ இல்லை பவராக வந்துட்டுருக்கு. புரியுதுங்களா? அப்போ 30ஆம் தேதி ரிசல்ட்டு 35, 31ஆம் தேதி ரிசல்ட்டு 45. புரியுதுங்களா? அப்போ 10 இருக்குதுங்க. இந்த வருஷம் என்ன இருக்குது, 30ஆம் தேதி 10 இருக்குங்க. அப்போ ஒரு வேளை 65 வரலாமா? உங்களுக்கு புரியுதா? அங்கே 10 இருக்குது. ஃபுல் பவராக எடுத்தால் என்னங்க 65, இல்லை ஒரு நம்பர் பவர் எடுத்தால் 15. புரியுதுங்களா? ஃபுல் பவர் எடுத்தால் அந்த 10க்கு என்னங்க 65, ஒரு நம்பர் பவர் எடுத்தால் 15. அப்போ ஆல்ரெடி நம்ம அந்த லைன் என்னங்க பார்த்தோம், ஞாபகம் இருக்குது? அந்த லைன் ஒன்று காமிச்சில போனேன். இப்போ முன்னாடி லைன் காமிக்கும்போது 165, 561 வந்துச்சு, அந்த மாதிரி வந்துச்சா? ஸோ இந்த 6, 5 இல்லை 15, புரியுதுங்களா? இங்கேயும் பாருங்கள் ஹிட்டாக சான்ஸ் இருக்கா? புரியுதுங்களா? ஸோ இதனால் தாங்க சொல்கிறேன், இந்த மாதிரி சான்ஸ் இருக்குது. இதெல்லாம் வச்சு நம்பர்ஸ் கொடுத்துட்றேன். உங்கள் கணக்கில் எது வருதோ அதை எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போது நான் வந்து இதில் ஒரு ஆஸ் யூஷுவல் 8 நம்பர் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ இதில் எதையும் இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்கோங்க. ஏ போல் 9, பி போல் 1, 6, சி போல் 5, மீறி போனால் 0 வர சான்ஸ் இருக்குது. ஸோ கொடுத்துருக்கேன். நம்பர்ஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்குது, கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மெம்பர்ஷிப்பில் இவ்வளோ நம்பர் கொடுக்க மாட்டேன், கம்மியாக தான் கொடுப்பேன். ஸோ நம்பர்ஸ் அதிகமாக ஃபீல் பண்ணுறவங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மெம்பர்ஷிப் உங்களுக்கு 1 மணிக்கு மேலே உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் நம்பர்ஸ் நான் எதுன்னு மார்க் பண்ணி கொடுத்துட்றேன். அதை போர்டு பார்த்து நீ கொடுத்துட்றேன். 1 to 2 மணிக்கு கம்யூனிட்டி போஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.